நண்பர்களே, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அன்புனா என்ன? நாம விரும்புற ஒரு விஷயத்த நம்மகிட்டயே வச்சுக்கிறது அன்பா? இல்ல அது சந்தோஷமா, சுதந்திரமா இருக்கட்டும்னு விடுறது அன்பா? இந்த முக்கியமான கேள்விக்கான விடைய ஒரு குட்டி கதையில பார்க்கலாமா? ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியை மாணவர்கள் கிட்ட ஒரு வித்தியாசமான போட்டி அறிவிச்சாங்க. அன்ப வெளிப்படுத்தும் ஒரு பொருளை கொண்டு வாங்கன்னு. 4 மாணவிகள் உற்சாகமா வெளிய போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு 3 பேர் திரும்பி வந்தாங்க. ஒருத்தி கையில அழகான பூ, இன்னொருத்தி கையில ஒரு வண்ணத்து பூச்சி, 3வது பொண்ணு கையில ஒரு சின்ன பறவை குஞ்சு. அவங்க 3 பேரும் அவங்க அன்பை இப்படித்தான் வெளிப்படுத்துனாங்க. ஆனா கடைசியா வந்த 4வது மாணவி மட்டும் வெறும் கையோட வந்தா. அவள பார்த்ததும் ஆசிரியருக்கு ஒண்ணுமே புரியல. "நீ ஏன் ஒண்ணும் கொண்டு வரலன்னு?" கேட்டாங்க. அதுக்கு அந்த மாணவி, "நான் ஒரு அழகான பூவ பார்த்தேன். ஆனா பறிக்க மனசு வரல. ஏன்னா அது செடியில இருந்தா தான் அழகா இருக்கும்னு விட்டுட்டேன். அப்புறம் வண்ணத்து பூச்சிய பார்த்தேன். அது சுதந்திரமா பறக்கட்டும்னு புடிச்சு வைக்கல. ஒரு பறவை குஞ்ச பார்த்தப்போ, அதோட அம்மாட்ட இருந்து பிரிச்சா அது கஷ்டப்படும்னு விட்டுட்டேன்." அந்த மாணவியோட பதில கேட்டதும் ஆசிரியருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவள கட்டி அணைச்சு பாராட்டுனாங்க. அப்போதான் ஆசிரியர் சொன்னாங்க, "உண்மையான அன்புனா இதுதான். நாம எதையும் பறிக்காம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எல்லாமே அதோட இடத்துல சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது தான் அன்பு. அன்புனா நம்ம விரும்புற விஷயத்த நம்மகிட்ட வச்சுக்கிறது இல்ல. அத சுதந்திரமா இருக்க விடுறது தான் அன்பு." இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அன்ப எப்படி வெளிப்படுத்துவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.